Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 2 எபிசோட் 25 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மேட்ச் முடிச்சுட்டு ரெண்டு டீம் வெளியே போறப்ப ஒய்காவா காக்கியமா முறைச்சு பார்த்து நிப்பாங்களே. அந்நேரம் ஒய்காவா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான், தம்பி இப்ப நீங்க ஒரு மேட்ச் நாங்க ஒரு மேட்ச் தான் வச்சிருக்கோம், அதனால ரொம்பலாம் சீனா போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். ரெண்டு டீம் பிளேயர்ஸ் ரெஃபரி கூட கை கொடுத்துட்டு இருக்கும்போது ஒய்கா வந்து கை கொடுத்துட்டு கிளம்பும். அந்நேரம் டைச் வந்து ஒய்காவை பார்த்து யோசிக்கிறான், இவன் ஹினாட்டா அடிச்ச லாஸ்ட் ஷாட் அதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி அங்க வந்துட்டு அந்த பிளாக்கரோட கையில பட்டு பால் டைரக்ஷன் கொஞ்சம் மாறல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எடுத்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வெளியே ஆபஜோசையோட கோச்சும் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இப்ப என்ன சொன்னாலும் அது ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ண போறது கிடையாது, நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்றதையும் என்னால புரிஞ்சுக்க முடியாது. பட் ஸ்டில் நான் இதை சொல்லி ஆகணும், எல்லாருமே சூப்பரா ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடறாங்க. அங்க ஆபஜோசைக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ல போவோம் அப்படின்னு ஒய்காவா எல்லாரையும் கூட்டு போறான். நேரம் ஈவாசிமி வந்து ரொம்ப ஒரு கட்போட நடந்து போறான். லாஸ்ட் பால் ஒய்காவா அவ்வளவு கஷ்டப்பட்டு செட் பண்ணியோ ஒரு ஏசா என்னால அதை அடிச்சு பாயிண்ட் வாங்க முடியல, நல்லா என்ன ஒரு ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவனை ஒரு வெறுத்துக்கிட்டு இருக்கான். ஒய்காவா அவன் பின்னாடி வந்து முதுகுலயே தட்டிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அதே மாதிரி எல்லா டீம் பிளேயர்ஸ் முதுகுல தட்டி கொடுத்துட்டு வராங்க. இப்ப சப்போர்ட் பண்ண வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்ல அங்க இருக்க எல்லாருமே பரவாயில்ல சூப்பரா லேண்டிங் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்றாங்க. அவங்கள கராசுனா பிளேயர்ஸ் எல்லாம் கோட்டுக்குள்ள நிக்காங்க. நேரம் டைச் வந்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றான். நேரம் நிசினோயா ஹினாட்டா ரெண்டு பேரும் ஓடி வந்து அப்படியே எல்லாருமே பொத்துன்னு விழுந்து அப்படியே செமையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆபஜோசையோட செகண்ட் இயர்ஸும் இந்த மொமெண்ட்டை ஞாபகம் இதுக்கு நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மேட்ச் முடிச்சுட்டு அவங்க கிளம்பும்போது கிண்டாச்சி குனிமி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நேரம் ஆப்போசிட்ல காகியமா வரான். அவன் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டாச்சி மூஞ்சி திருப்பிக்கிறான். காகியமா அவங்கிட்ட போயிடுறான். திடீர்னு கிண்டாச்சி வந்து காகியமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா அவனால அடுத்து பேச முடியல, அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறான். குனிமி சொல்றான், அடுத்த வாட்டி நாங்க கண்டிப்பா தோக்க மாட்டோம் அப்படின்ட்டு, அதுக்கு காகியமா வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் கராசுனா டீம் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. நேரம் கண்ணாடி சீனியர் அப்புறம் இன்னொரு சீனியர் அப்புறம் டனக்கா அக்கா யாச்சி எல்லாருமே வந்து இவங்களை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. யாச்சியுமே அந்த கடைசி ஷாட்லாம் சூப்பரா இருந்தது ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் அவன் அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டான், அந்த கிரேட் கிங் உண்மையிலேயே வேற லெவல் தான் அப்படின்ட்டு சொல்றான். இன்னொரு பக்கம் ஒய்கா வந்து அவன் ஃப்ரெண்ட பஸ்ல ஏற சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் நடந்து வரான். அந்நேரம் பார்த்தா யுசிவா கணிக்கான். சரி அவனை கண்டுக்காம அப்படியே கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போறான். ஆனா யுசிவாக்கா வந்து ஒய்காவை கூப்பிட்டு நீ தவறான ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்ட அப்படின்ட்டு சொல்றான். உன்னோட தேவையே இல்லாத அந்த பெருமைக்காக ஆசைப்பட்டு இப்படி தவறான பாதையை சூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா இப்ப ஆபஜோசைக்கு பதிலா சிரட்டோரிசாவை சூஸ் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரியா? ஆனா எந்த டீமே எப்பயுமே வின் பண்ணுன்னு சொல்லி கேரண்டி எல்லாம் கிடையாது. அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இங்க எங்க டீம் மட்டும் தான் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு யுசிவாக்கா சொல்றான். ஓ அப்படியா தம்பி, நீங்க இன்னும் அந்த ஓவர் கான்பிடன்ஸோடய சுத்திக்கிட்டு கிடங்க. இங்க பாரு யுசிவாக்கா, நான் என்னோட வாலிபால் கரியர்ல சூஸ் பண்ணது கரெக்டான வழிதான், அதை நினைச்சு நான் என்னைக்கு வருத்தப்பட்டதும் கிடையாது. அண்ட் என்னோட வாலிபால் லைஃப் இப்பதான் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அதே மாதிரி நீயும் ஒரு விஷயத்த மறந்துடாத, நீங்க என்ன மட்டுமே தான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு கிடக்குற, நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு யுசிவாக்கா கேக்குறான். என்னோட ஜூனியர் அவன் அந்த அளவுக்கு ஸ்மார்ட்லாம் கிடையாது, எனக்கு ஈக்குவலான டேலண்ட்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா இப்ப அவன் தனியா இல்ல, அதனால அவன் ரொம்பவே டேஞ்சரானவன் தான். என்னதான் ஒரு மிகப்பெரிய ஈகிளாவே இருந்தாலும் ஒரு குரூப் ஆஃப் க்ரோஸ் அதை நினைச்சா கொன்னுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவா கிளம்புறான். வெளியில கிளம்பும்போது ஹினாட்டா காகியமா ரெண்டு பேரும் அந்த நோட்டீஸ் போர்டே கொடூரமா ஊத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யுசிவாக்கா சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துக்கிட்டு செம்ம ஃபயர்ல இருக்காங்க. கராசுனா டீம் மேன்ல போய்கிட்டு இருக்கும்போது கோச்சுக்கு வந்துட்டு நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன், உனக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும் அப்படின்னு கண்ணாடியை பார்த்து சொல்ல, கண்ணாடி வந்துட்டு ஓ என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கறாரு. நேக்கமா கூட நீ கான்டாக்ட் பண்ணது அண்ட் நிறைய பவர் ஹவுஸ் கூட நம்மள லேட வச்சது இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீ இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது எதுவுமே நடந்திருக்காது, இந்த அளவுக்கு பிராக்டிஸ் நமக்கு கிடைச்சிருக்காது, நம்ம இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கண்ணாடி ஒரு மாதிரி சை ஃபீல் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நாளைக்கு மட்டும் நம்ம ஃபைனல்ல ஜெயிக்கிட்டோம், அதுக்கப்புறம் மொத்தமா நீங்க பாராட்டி நான் என்னனாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கராசுனா டீம் ஸ்கூல்ல வந்து ரீச் பண்றாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம கேர்ள்ஸ் வாலிபால் டீம்ல ஓடி வர்றாங்க. மிச்சிமியா நீ என்ன இங்க அப்படிட்டு டைச்சி கேட்க, நீங்க ஆபஜோசை கூட வின் பண்ணிட்டீங்களா சூப்பர் அப்படின்னு சொல்றா. உனக்கு யார் சொன்னா? இப்பதான் ஒரு பிராட்காஸ்ட்ல சொன்னாங்கப்பா. இதை கேட்கும்போது உண்மையிலே அமேசிங்கா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, எப்படி சொல்றது, கடைசியில நீங்க வேற லெவல்ல ரிவெஞ்ச் ஆயிட்டீங்களா அப்படின்னு செம்ம எக்ஸைட்டிங்கா அவ சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஹே வாலிபால் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த ஸ்கூல் முடிஞ்சு யாருமே வீட்டுக்கு போல, எல்லாம் சாயங்காலம் வர வெயிட் பண்ணிருக்காங்க நம்ம வாலிபால் டீமுக்காக. எல்லாருமே ஜன்னல் வெளிய இருந்து கங்க்ராச்சுலேஷன் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹினாட்டா காகியமாவோட ஸ்டாஃபுமே வந்துட்டு சூப்பரா விளையாட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நியூஸ் ஸ்டார்ட் ஆக போது, வாங்க எல்லாரும் போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள போறாங்க. நியூஸ்லயே சொல்றாங்க மியாகி ப்ரீஃபெக்சர்ல இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் நடந்தது, அதுல ஆபஜோசை வர்சஸ் கராசுனால ஆபஜோசை எதிர்பார்க்காத விதமா தோத்து போயிட்டாங்க. ஆபஜோசை ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம், அதுலயே ஒய்காவா லீட் பண்ணி எப்படி தோத்து போனாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஷேமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபஜோசை புராணமா தான் பாடுறாங்களே தவிர கராசுனா பத்தி சொல்லவே மாட்டேங்காங்க. என்னடா இவங்க நம்மளை பத்தி சொல்லவே மாட்டேங்காங்க டனக்கா சொல்ல, சூக்கி இது வழக்கமா நடக்கிறது என்னடா அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் வின் பண்ண டீம் சிரட்டோரிசாவா இதுவரைக்கும் எந்த டீமும் இதை டிஃபீட் பண்ணதே இல்ல, கடந்த 3 வருஷமா இவங்க தான் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்க முடியுமா கராசுனா டீமால அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட அந்த நியூஸை முடிக்கிறாங்க. இப்ப நைட்டு கோச்சுக்காய் டீம் எல்லாரையும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு நம்ம மோத போறது சிரட்டோரிசாவா கூட, நான் உங்களை பயன்படுத்தணுன்றதுக்காக சொல்லல, இது வரைக்கும் அந்த டீமை யாரும் டிஃபீட் பண்ணது கிடையாது. ஒய்காவா சேர்ந்து 3 வருஷம் ஆகுது, 3 வருஷமா அவனும் போராடிக்கிட்டு இருக்கான், பட் அவனால கூட முடியல. நீங்க எல்லாரும் நினைக்கிறத விட சிரட்டோரிசாவா ரொம்பவே பவர்ஃபுல்லான டீம், நீங்க வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்றாரு. உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு ஹார்டான கேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹினாட்டா ஒரு மாதிரி அப்பலாம் இல்ல அப்படின்னு சொல்றான். கோச் முன்னாடி இந்த மாதிரி
பேசாத அப்படின்ட்டு டைச்சி சொல்ல, இரு நீ என்ன சொல்ல வர, எந்திரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆபி ஜோசாய் கூட எல்லாம் நம்ம வின் பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம அவங்களையும் வின் பண்ணிட்டோம். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணுதான். சோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு டைம் நம்ம நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்றான். அடுத்து கண்ணாடி வந்து பேசுறாரு, இது வரைக்கும் உங்களை எல்லாருமே ஒரு விங்லெஸ் க்ரோஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் யாரும் அப்படி சொல்லவே முடியாது. இப்ப அந்த க்ரோஸ் உயரமா பறந்துகிட்டே போய்கிட்டு இருக்குது. யாருமே ரீச் பண்ணாத உயரத்துக்கு இப்ப பறங்க. எனக்கு தெரியும் உங்களால எந்த உயரத்துக்குனாலும் போக முடியும். எல்லா உயரத்தையும் ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரைட், இப்ப நமக்கு அந்த டைம் வந்துருச்சு. நாளைக்கு ஃபைனல்ஸ்ல வின் பண்ணி ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு போங்கடா அப்படின்னு சொல்றாரு. கோச் சரி எல்லாரும் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு எவனும் டயர்டா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் ஹினாட்டா வந்து காகியமா எனக்கு செட் பண்ண வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மறுபடியும் அவங்க லைட்டை போட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. அந்நியரா யாச்சி அவங்க வந்துருவாங்க, டே நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாச்சி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. டே ஆல்ரெடி நீங்க 2 மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கீங்கடா, நாளைக்கு டயர்டா இருக்கும், ஒழுங்கா போய் தூங்குங்க அப்படின்னு அவளும் சொல்ல, இல்ல ப்ளீஸ் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிடுறாங்க. சரி வேற வழி இல்லாம அவளும் பால் தூக்கி போட வரா. இப்ப 2 பேரும் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. காகியமா செட் பண்ற எல்லா பாலையும் இன்ச்சு பிசுறாம செம்ம பெர்ஃபெக்ட்டா ஹினாட்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு யாச்சி ஒரு மாதிரி அமைதியா நிக்கிறா. ஓ யாச்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்கறான். இல்ல ஒண்ணும் இல்ல, போன வாட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சண்டை போட்டீங்க இல்லையா? என்னது சண்டை போட்டோமா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. டே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்க கூட இப்படி அடிச்சுக்கிட்டீங்க அப்படி அடிச்சுக்கிட்டீங்க, அவ அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றா. ஓ ஆமால சண்டை போட்டோமா அப்படின்ட்டு அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வருது. அது ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க 2 பேரும். இல்ல நீங்க எனக்கு சாரி சொல்லணுன்றதுக்காக நான் சொல்ல வரல. நீங்க எனக்கு சண்டை போட்டனாலே என்னவோ தெரியல, இன்னைக்கு நான் மேட்ச் பாக்குறப்ப அவ்வளவு எக்ஸைட்டிங்கா பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும் ஒருவேளை மேனேஜர் ஆகாம இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிருப்பேன். இப்போ நான் அந்த மேட்சை பாக்குறப்ப ஒரு பேஷனோட, ஒரு என்ஜாய்மெண்டோட, ஒரு எக்ஸைட்மெண்டோட அவ்வளவு சூப்பரா ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க 2 பேரும் தான். சோ ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு அவ சொல்றா. ஹினாட்டாவும் இல்ல நாங்க தான் உனக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும், நாங்க எப்ப பிராக்டிஸ் பண்றோமோ அப்ப எல்லாமே நீ தான் எங்க கூட இருந்திருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அவனும் சொல்றான். அண்ட் நீ இல்ல அப்படின்னா ஒருவேளை இந்த புது சூப்பர் ஃபாஸ்ட் அட்டாக் எங்களால அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிருக்க முடியாது, அதுக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்றேன். அந்நியார அந்த இடத்துக்கு கியோக்கோ வந்துடுறா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கறா. உங்களை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னா இங்க என்னடா விளையாண்டுகிட்டு கிடக்குறீங்க, விளையாடுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானதுதான். சோ பால் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒழுங்கா வீட்டை பார்த்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றா. யாச்சி வந்துட்டு சாரி அவங்க 2 பேரும் தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டாங்க, என்னால வேற ரிஜெக்ட் பண்ண முடியல, அதான் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு இருந்தேன், கூட கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவளும் சொல்றா. இல்ல ஆக்சுவலி தேங்க்யூ அவங்க கூட நீ பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்படின்னு கியோக்கோ சொல்றா. இப்ப ஹினாட்டா காகியமா 2 பேருமே ஸ்கூல்ல விட்டு அப்படியே வெளியே வராங்க. நேரம் ஹினாட்டாவும் காகியமா பார்த்து சொல்றான், இந்த லிட்டில் ஜெயிண்ட் ஃபைனல் போறதுக்கு முன்னாடி நாள் நைட் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்பாரோ, எனக்கு என்னவோ தெரியல, ஒரு மாதிரி பயங்கர நர்வஸா இருக்கு, ஆனா அதை தாண்டி பயங்கர எக்ஸைட்டிங்காவும் இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். காகியமாவும் சொல்றான், நாளைக்கு நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஸ்டேடியத்தை கட்டுறாங்க. ஸ்டேடியத்துக்கு வெளியே ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா இது ஆபி ஜோசாய் ஃபைனல் வரும்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடா அப்படி கராசனா வந்துட்டாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வந்துட்டாங்களா அப்படின்னு நின்று சொல்ல அந்த பக்கம் கராசனா டீம் அப்படியே கெத்தா நடந்து வராங்க. கராசனா டீம் நடந்து வந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா யூசிவாக்கா அங்க நின்று வெத்தலை பக்கம் மட்டும் தான் கையில இல்ல, மத்தபடி அவங்களை அழைக்கிற மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கராசனா டீம் அவனை பார்த்தோன்னே அப்படியே நின்றுறாங்க. ஆனா ஹினாட்டா காகியமா மட்டும் அப்படியே முன்னாடி போய் அவங்க கிட்ட நிக்கிறாங்க. அந்நியாரம் யூசிவாக்கா சொல்றான், சோயோ ஹினாட்டா அண்ட் டோபியோ காகியாமா. அந்நியாரம் காகியாமா சொல்றான், நாங்க இப்ப ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம். அதுக்கு ஹினாட்டாவும் சொல்றான், நீ எங்களை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நாங்க தான் உன்னை ஏறி மிதிச்சுட்டு நேஷனல்ஸ்க்கு போக போறோம் அப்படின்ட்டு சொல்றான். ஓ அப்படியா, அதை பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன், கோட்டுக்குள்ள வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹினாட்டாக்கு செம்ம வெறியா இருக்குது. ஐயோ இப்பயே அவன் கூட லேண்டும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். காகியமா இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். டைச்சி பிராட் இருந்துட்டு ஆல்ரைட் நம்மளோட அடுத்த ஸ்டெப் ஸ்பிரிங் நேஷனல்ஸ் தான்டா அப்படின்னு சொல்றான். இதோட இந்த ஒரு எபிசோடு இல்ல இந்த ஒரு சீசனே முடியுது.